அரசியல் சார்பு சார்ந்த ஒரு நிலையை எடுத்து இவர்களால் அதிமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று திமுக இருக்கிறது. விசிகாவிலிருந்து ஆட்சியில் பங்கு என்ற ஒரு குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க நடத்தப்பட்ட போராட்டத்திலும் வருங்கால முதல்வரேன்னு திருமாவளவன் இல்ல, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒட்டி கொண்டிருக்கிறது, திமுக ஒட்டி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ்க்கு நின்று வாக்கு வங்கி எல்லாம் இன்னைக்கு இல்ல. எந்த கணக்கு போட்டாலும் நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் காங்கிரஸ் இந்தியாவில் இருந்து விலக்கப்பட்டு விட்டது என்பது தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். திராவிட கொள்கைனா என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்றேன். திராவிட கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை. அதிமுகவில் ஊழல் நடக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதிமுக நான் இப்ப கேக்குறது, அதிமுக ஊழல் நடக்கலையா, அதிமுக ஊழல் என்று சொல்லிக் கொண்டே இவர்கள் செய்த அத்தனை விஞ்ஞான ஊழலும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லையா? அரசாங்கம் அளவைக்கல்லுன்னு 1808 1809 1871 அதாவது இந்திய நில அளவைத்துறை அது அளவைக்கல் தான். அதாவது 1871 அப்புறம் இங்க மாற்றமே நடக்கல. இந்துக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கம் இந்துக்களுக்காக போராடாமல் இந்துக்களுக்கு எதிராக இங்க போய் நின்று அவர் வாங்கி வந்த உத்தரவுக்கு எதிராக, ஏன்னா இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணா இங்க சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும் இல்லையா? அப்போ இது ஓட்டுக்காக பண்ணக்கூடிய அரசியல் தானே. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் அதிமுகவினுடைய சிறுபான்மை அணியின் துணைத் தலைவர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவர்கள் நம்ம அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். இப்போ பொதுவாக திமுக அரசு தொடர்ச்சியாக அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இது அவர்களுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறது. முதல் விஷயம், அவங்க பயந்துருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் 2025 இவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வராதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதமே இதுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்ட காரணத்தினால எப்போ இந்த எல்லா விதமான பயணங்களிலும் எல்லா விதமான கூட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு பெரும்பான்மையான வரவேற்பு இருக்கிறது. அந்த அதிமுக கூட்டங்களில் பாஜகவினர் தன்னெழுச்சியாக கலந்து கொள்கிறார்கள். இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் இணைந்து செயல்பட மாட்டார்கள், இணைந்து செயல்படக்கூடாது என்று எதிர்பார்த்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் அதன் தலைவர்களுக்கும் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது. இன்னது ஸ்ட்ராங்காக போக போக இவங்களுடைய நிலைமை மோசமடைகின்ற காரணத்தினால இவங்களுக்கு அதை பார்த்து பயம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே எந்த மாநில கட்சிகளாக இருந்தாலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சியோடு சேர்ந்து தேசிய கட்சிகள் அந்த மாநில கட்சிகளோடு சேர்ந்து தான் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள். இது காலங்காலமாக இருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் காங்கிரஸோடு இல்லாமல் இருந்தார். அப்புறம் காங்கிரஸோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தா. இதே விஷயத்தை திமுகவும் செய்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக திமுக அரசாங்கம் பாரதிய ஜனதா யாரை இவர்கள் முழுமூச்சாக இப்போ எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்துதான் கலைஞர் அவர்கள் இது பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ கலைஞர் என்ன சொன்னாரு, இவர்களை பற்றி, அதாவது குஜராத் கலவரத்தை பற்றி கேட்டும்போது அப்போ இதே கலைஞர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அது உள் மாநில, அந்த குஜராத் மாநில உள் மாநில பிரச்சனை, இதில் நம்ம தலையிட முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கருத்தை கூறியவர் தான் கருணாநிதி அவர்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார், பாஜக ஒன்றும் தீவிர ஏதாவது கெட்ட கட்சி இல்லை, அந்த கட்சி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி இல்லை என்பதை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அடிப்படை தொண்டனும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் சொன்னவர் தான் இவர். இப்ப கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இவ்வளவு விஷயங்களை சொன்னாங்க. ஆனா இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக சொல்லும் போது, அதாவது பாஜக உள்ள வந்தா இந்துத்துவம் உள்ள வந்துரும், RSS உள்ள வந்துருவாங்க, இது ஒரு மதவாத அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு அப்படிப்பட்ட மதவாத அரசியல் கூறுவதனால்தான் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோமாதா வழிபாடை விட்டு ஒட்டக வழிபாடுக்கு போறாங்களான்னு தெரியல. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினத்திற்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கோன்ட்டு போறாங்களான்னு தெரியல. அதான் சொன்ன, இவங்க பேசுறது எல்லாமே ஒரு கணக்கில் கொள்ள முடியாத வெகு சாதாரண கருத்துக்களை தான் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சார்பு சார்ந்த ஒரு நிலையை எடுத்து இவர்களால் அதிமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று திமுக இருக்கிறது. அப்போ இவங்க என்னெல்லாம் பேச முடியுமோ அது எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்வியில் இன்னொன்னு என்னன்னா, அவர்கள் இருக்கின்ற கூட்டணி இப்போ எப்படி இருக்கு, அது கலகலத்து வலுவான கூட்டணி. ஓரணியில் தமிழ்நாடுன்னு நினைச்சிருக்காரு. அவர் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லலாம், 3 தேர்தலுக்காக நாங்க ஒன்னா இருந்தோம்னு சொல்லலாம். இன்றைய நிலைமை எப்படி இருக்கு? இப்ப கடந்த காலகட்டத்தில் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, அது சீட்டுக்காகவோ இல்லை வேற விதமான காரியங்களுக்காகவோ கம்யூனிஸ்ட் அவங்களை எதிர்க்கிறாங்க.
நீங்க ஆளும் கட்சியுடைய கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் ஸ்ரீபெரும்புதூர்ல போய் ஏன் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? அப்போ நீங்க வந்து கூட்டணியில் இருந்தா நீங்க டைரக்டா போய் சீஃப் மினிஸ்டர் கேட்கலாமே, இந்த மாதிரி எங்களுடைய தொழிலாளர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சோ அதுவே ஒரு தவறான ஒரு விஷயம். இரண்டாவது பாத்தீங்கன்னா விசிகாவிலிருந்து ஆட்சியில் பங்கு என்ற ஒரு குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க நடத்தப்பட்ட போராட்டத்திலும் வருங்கால முதல்வரின்னு திருமாவளவன் பேனர் கண்டிப்பா வைத்தார்கள். நான் இது என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். அண்ணன் திருமாவர்களும் பல்லாண்டு காலமாக வந்து ஒரு அந்த கூட்டம் அந்த கட்சியை வந்து மிக வலுவாக நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற போது அவங்க கூட்டணியில நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது, ஆட்சியில் பங்கு ஏன் கேட்க கூடாதுன்ற குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. மூன்றாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ், இந்தியா முழுக்க காங்கிரஸ் வந்து அழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு சீட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை திமுக தலைவரிடம் இருக்கிறது, குறிப்பாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸை வந்து எப்படி வந்து கூட்டணி விலக்குவது போன்ற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது ஒரு பெரும் வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே காங்கிரஸ் கட்சியில இருக்க பலர் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஒட்டி கொண்டிருக்கிறது, திமுக ஒட்டி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ்க்கு நின்று வாக்கு வங்கி எல்லாம் இன்னைக்கு இல்ல, புரியுதுங்களா? அதாவது இந்திய அப்படி அவர்களுக்கு வாக்கு வங்கி இருந்தால் ஏன் அவங்களுக்கு வந்து நார்த் இந்தியால ஏன் அவங்களுக்கு வந்து லோக்கல் கட்சி தான் நாங்க நார்த் இந்தியால அவங்க, அப்ப அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல? எத்தனை மாநிலங்களில் நீங்க அவர்கள் வந்து ஆட்சிக்கு இருக்கிறார்கள். சோ எந்த கணக்கு போட்டாலும் நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் காங்கிரஸ் வந்து இந்தியாவிலிருந்து விலக்கப்பட்டு விட்டது என்பது தெள்ள தெளிவாக எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எல்லாரும் இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவர்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்ல இருக்கிறவர்களா இருக்கட்டும், பலர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து இங்க திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. அதுதான் இப்போ நீங்க எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு கூட்டணி இருக்கு அப்படின்னா இவர்கள் திரும்ப 2024 கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், தொங்கு பாராளுமன்றமாக அமையும் என்று எதிர்பார்த்தார்கள். இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கல. மிக வலுவாக பாரதிய ஜனதா கட்சி அங்க வந்து ஸ்ட்ராங்கா பீகாருக்கான முன்னேற்பாடுகளை பண்ணினார். இங்கேருந்து வந்து டிரான்ஸ்லேட்டர் கூட்டு போய் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவுகள்லாம் மாற்றினார்கள். ஆனால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியல. அவர்களுக்கு வந்து எது செஞ்சாலுமே அது பேக் ஃபயர் ஆகுது. அப்போ பீகார்லயே வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பீகார் வந்து இவர்கள் நாங்க வந்து அடுத்து இவர்கள் எதிர்பார்த்தது பீகாருடைய தேர்தல் ரிசல்ட்டை, அதுல பலத்த அடிவாங்கிய காரணத்தினால் இப்ப இவர்களால் எந்த மூமெண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்னால திமுகவுக்கு என்ன பிரயோஜனம்? பிராக்டிகலா ஸ்பீக்கிங், நீங்க வந்து மேலே வந்து தேசியத்துல நீங்க பொறுப்புல இல்லை, புரியுதுங்களா? மற்ற எந்த மாநிலங்களும் கர்நாடகா தவிர வேற எந்த சவுத் இந்தியா இருக்கிற மாநிலங்களும் இவங்க இல்லை. அப்போ இவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று எதிர்பார்ப்பார்கள் இல்லையா? சோ இப்படிப்பட்ட பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து மாறி மாறி எழும்பும் பொழுது இவர்களுக்குரிய சீட்டை ஏன் குறைக்க கூடாது என்ற ஒரு எண்ணமும் திமுகவினரிடம் இருக்கிறது. அதன் வெளிப்பாடாக இவர்கள் வெளிப்படையாக அடித்துக் கொள்கிறார்கள். காங்கிரசும் இங்கும் வந்து வெளிப்படையாக அடித்துக் கொள்கிறார்கள். காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லும்போது எங்களுடைய திமுகவுடனான கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதற்கு முந்தைய தேர்தலில் கூட காங்கிரஸுக்கு 25 சீட்டு வரை ஒதுக்கினார்கள். இப்ப 50 சீட்டு வரை அவர்கள் கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு 50 இல்ல 80 கூட கேட்கலாம். காங்கிரஸ் கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. 80 கூட கேட்கலாம். ஏன்னா இவர்கள் என்ன சொல்றாங்க, பாஜக வந்து மற்ற அதிமுகவை அடக்கி ஆள்கிறதுன்னு சொல்றாங்க. அதிமுக கிடையாது, அமித்ஷா முன்னேற்ற கழகம். அதாவது அவர்கள் என்ன வேணா சொல்லிக் கொள்ளட்டும். நான் கேட்கிறேன், இதே வந்து கடந்த காலங்களே அவர்கள் சற்று அப்படி திருப்பி பார்த்தாங்கன்னா, அறிவாலயம் கலைஞர் டிவி ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தயாளு அம்மாளுக்கு என்கொயரி நடக்குது. அவர்களுக்கு அதாவது அவர்கள் பேரில் இருந்த காரணத்தினால் தயாளு அம்மாளுக்கு என்கொயரி நடக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அறிவாலயம் ஆபீஸ்ல உட்கார்ந்து காங்கிரஸ் வந்து இவரிடம் சீட்டு கேட்குது. அதுக்கு முந்தின நாள் சொன்னாரு 30 கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர், மறுநாளைக்கு வந்து மேல என்கொயரி நடந்து அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக 60 சீட்டு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தா. இதெல்லாம் வரலாறு. நீங்க வந்து நம்ம வந்து தனியா வேண்டும் பேச வேண்டியதில்லை, இவர்களை பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. இவர்கள் செய்த தவறுகள் ஆல்ரெடி இருக்கு, அதை மறைச்சிட்டு வேணா பேசலாமே ஒழிய, அப்போ அந்த பாசிசமும் அந்த அழுத்தமும் இவர்கள் அடிபணிந்ததும் காங்கிரசுக்கு இவர்கள் அடிபணிந்ததும் ஒரு காலகட்டத்தில் நடந்தது. இன்னைக்கு அதனுடைய வடுக்கள் அவர்களிடம் இருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் பிரோஜனம் இல்ல, காங்கிரசினால் நமக்கு திமுக பிரோஜனம் இல்லை நினைக்கும் போது அவர்கள் காங்கிரஸை விட்டு விலக நினைக்கிறார்கள். அப்போ அந்த நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் பெரிதும் எதிர்பார்த்தது பீகார் எலெக்ஷன் சுத்தமா பேக் ஃபயர் ஆன உடனே இனிமேல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது, பிராக்டிக்கலா சொன்னா இனிமேல் எந்த இதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ இவர்களுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியின் உள்ளே. ஓகே, தாவேகாவுடன் காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு சில தகவலும் வருது. திமுக கூட்டணி வலுவானதுன்னு ஒரு சைடு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
திமுக கூட்டணியில அதாவது இருக்கக்கூடிய கூட்டணி நிலையானதா இல்ல வந்து தாவேக்கா அது மாதிரி இதர கட்சிகளுக்கு வந்து போய் சேரதுக்கான இல்ல வாய்ப்புகள் இருக்கா? திமுகவிலிருந்து கூட்டணி உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப ஆல்ரெடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றவர்களுக்கு என்ன நிறைய வார்த்தைகளை அவர்களும் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க, 200 சீட் நம்ம எடுத்து பெரும்பான்மையில நம்ம அமைப்போம். நாங்க 200 சீட் கூட்டணி 200 சீட் எடுக்கும் என்பது வேறு, திமுக 200 சீட் எடுக்கும் என்பது வேறு. புரியுதுங்களா? புரியுது. அப்படி இருக்கிற நிலைமையில முதல்வர் வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூறினார்கள், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத தொகுதிகளாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகளையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னார். அந்த தொகுதி கடந்த காலகட்டத்தில் யார்கிட்ட இருந்திருக்கும்னா கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு தான் காலங்காலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதுலயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றதுக்கு கூறிய காரணம் என்ன? சில விஷயங்களை அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கிறார்கள். கூட்டணியிலிருந்து அதிகபட்ச சீட்டு கேட்டாலும் இல்ல ஆட்சியில் பங்கு கேட்டாலும் நாங்கள் தனியாக நிற்போம் என்பதை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஓகே மேம். இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு வந்து சிறப்பாக வந்து நடைபெற்றுச்சு. அதில் குறிப்பாக வந்து அமைச்சர் வேலு வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இளம் பெரியார் உதயநிதி அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இளம் தலைவர் உதயநிதியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இளம் பெரியார் இளம் தலைவர், நீங்க இளம் பெரியார் இதெல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது எந்த மாநில கட்சியிலும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நேத்து பாத்தீங்கன்னா தேசிய தலைவராக செயல் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 46 வயது உடையவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அடிப்படை பதவியிலிருந்து வந்தவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே நீங்க அதிமுக பாத்தீங்கன்னா அடிப்படை கிளை செயலராக இருந்து படிப்படியாக உயர்ந்து எம்பி எம்எல்ஏ எம்பி அப்படி போன்ற பதவிகளை வகித்து மந்திரியாகி அமைச்சராகி அமைச்சருக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக எல்லா பதவிகளையும் வகித்து தன்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அண்ணன் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார். சோ இப்படித்தான் ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற கட்சிகள் இப்படித்தான் நடக்கும். ஜனநாயக முறைப்படி இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற குடும்ப கட்சிகள் எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் அவன் புள்ள, இப்படிதான் நடக்குமே ஒழிய அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. நெப்போட்டிசம், வாரிசு அரசியலை வந்து அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்போ அங்க நீங்க திரும்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியும். இவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை அப்படி இப்படின்னு நீங்க பேசுறாங்க. இதே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? அப்பா வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவர் சொன்னாரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், என் குடும்பத்திலிருந்து யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாரு. நீங்க விருப்பம் இல்லாத ஒருத்தரை நீங்க வம்படியா கொண்டு வந்து கட்சியில் எம்எல்ஏ போஸ்டிங் உடனடியாக கொடுத்து அவருக்கு உடனடியாக வந்து அவரை அமைச்சராக்கி ஒரு துறையை உண்டாக்கி அதுக்கு அமைச்சராக்கி அதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போய் நீங்க அவரை துணை முதல்வராகவே ஆக்கிட்டீங்க. அப்போ அங்க இருக்க சீனியர்ஸ்ல என்ன? அவங்களுக்கு சீனியர்ஸுமே வந்து பலர் வந்து திமுக தொண்டர்கள், அதாவது ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதின்னு அவங்களும் தயாரான பதவி இதைதான் நான் சொல்றேன். இது வாரிசு அரசியல். இது வந்து கோபாலபுரத்து அடிமைகளாகத்தான் அங்க இருக்கிறவர்கள், கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், சீனியர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவர்களிடம் காலில் விழுந்து இவர்களிடம் கோபாலபுரத்து அடிமைகளாக இருந்தால் மட்டுமே இவர்களால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியும், அங்கே இவர்கள் தப்பி பிழைக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இன்று இருக்கின்ற காரணத்தினால இவரை வந்து என்ன வேணா சொல்லுவாங்க, யார உதயநிதியை வந்து எப்படி வேணா புகழ்வாங்க. இன்னொன்னு, உதயநிதியினுடைய அந்த அவருடைய விஷயங்களை வைத்து இவர் வேலு வேறு வகையா சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உதயநிதி வந்து அவருடைய திறமை, உதயநிதி அவருடைய என்ன சொல்றீங்க அரசியல் திறமையாக இருக்கட்டும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா பவரா இருக்கட்டும், எல்லாமே வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிந்தது. ஒருத்தன் வந்து நடக்காத ஒலிம்பிக்ஸ்க்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு துணை முதல்வரையும் ஏமாற்றக்கூடிய வகையில் இவர்கள் வந்து இருக்கும் பொழுது இவர்களை நீங்க என்ன வேணா சொல்லி புகழ்ந்தாலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற இல்லையா? விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற. நீங்க வந்து சரி, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து நீங்க வெளியில இருந்து பரவாயில்ல, நீங்க முதல்வருடைய மகன். அப்போ உங்களுக்கு எத்தனை விதமான எத்தனை ஃப்ரீயா இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு எதையுமே வெரிஃபை பண்ணக்கூடிய தகுதி கூட உங்களுக்கும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரிகளுக்கு இல்லை. அப்போ நீங்க என்ன நடத்துறீங்க? அப்போ நீங்க நடத்துறது வந்து ஒரு பாசிச அரசாங்கம், ஒரு ராஜாங்கம் மாதிரி. அந்த மன்னராட்சி வந்து, அதுவும் மன்னராட்சி, கொடுங்கோல் மன்னராட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி. வேலு போன்றவர்கள் இவர் என்ன வேணா சொல்லுவாங்க. இவர் திராவிட கொள்கைகளை உதயநிதி வந்து பயங்கரமா பயன்படுத்துறதுனாலதான் இளம் பெரியார் அப்படின்னு சொன்னான்னு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. இல்ல, திராவிட கொள்கைன்னா என்னன்னு இது வரைக்கும் யாராவது டிஃபைன் பண்ணி சொன்னாங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா இதுதான் கேட்டுட்டு இருக்கேன். உதயநிதி திராவிட கொள்கையை பயன்படுத்த, திராவிட கொள்கைனா என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்றேன். திராவிட கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை. திராவிட கொள்கைனா என்ன அதை சொல்லுங்க. இது வரைக்கும் யாராவது சொல்றாங்க இதுதாங்க திராவிட கொள்கை? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? யார் வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது திராவிட கொள்கையா, இல்லை வந்து இந்துக்களுக்கு எதிர்ப்பது திராவிட கொள்கையா,
எதை திராவிட கொள்கைன்றாங்க? இப்ப திருவண்ணாமலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இளைஞர்கள் எல்லாரும் வந்து உங்க கட்டுப்பாட்டுல ஒரு 10 இளைஞர்களை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து நம்மளோட கொள்கைகளை இது சொல்லிக் கொடுங்க. மத்த கட்சி அவங்கள மாதிரி நமக்கு ஓட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இல்ல, விஷயத்தை நீங்க சொல்றது, அவர் சொல்றது எல்லாமே கரெக்ட்டுங்க. அப்போ அவர்கள்கிட்ட இளைஞர் படை கொள்கை இருக்கிறதுனால தானே கொள்கையை போட்ட சொல்றாரு. இல்லைங்க, நான் இப்ப கேக்குறேங்க. சரி, நானே ஒரு 10 இளைஞரை தரேங்க, நீங்க என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. உங்க கொள்கை, எங்களுடைய கொள்கை இது என்று நீங்க கொள்கையை சொல்லுங்க. அதிமுக எதனால் ஆரம்பிக்கப்பட்டதுங்க? ஊழலை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக. அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க அம்மையார் அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதுவே கேட்கிறேன், அம்மையார் மீது போடப்பட்ட வழக்கில் எத்தனை விதமான ஊழல் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினர்? எங்கேயாவது எஃப்ஐஆரை வந்து இவர் போட முடியுமா? டிஐஜி, ஐஜிஓ, கமிஷனரோ போட முடியுமா? இன்ஸ்பெக்டர் தான் போட முடியும். எத்தனை நடைமுறைகள் அங்கே மீறப்பட்டது. இன்னைக்கு பொன்முடி அவர்கள் வந்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட போது அவருக்கு ஏன் 1 மாசம் அவகாசம் கொடுக்கப்பட்டது? அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டதா? உடனடியாக. அது வந்து அதுதாங்க சொல்றேன் நான், இவர்கள் ஊழலுக்கென்றே பிறப்படுத்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அப்படி சொல்லும் போது அதிமுகவில் ஊழல் நடக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுக, நான் இப்ப கேட்கறது அதிமுக ஊழல் நடக்கலையா, அதிமுக ஊழல் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் செய்த அத்தனை விஞ்ஞான ஊழலும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு எல்லா மந்திரிகள் மீதும் இன்னைக்கு இருக்கிறதா இல்லையா? நீங்க சோசியல் மீடியா இல்லாத காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒரு சுத்தமான ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி நீங்க காமிச்சிட்டீங்க. ஆனா நீங்க பண்ணது விஞ்ஞான ஊழல். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இதுதான் நடந்திருக்கு. சர்க்கரை எங்க எறும்பு சாப்பிட்டுச்சு, அந்த சர்க்கரை வச்சு இந்த கோணி எங்க கரையான் திட்டுடுச்சு. அப்போ நீங்க எதை தான் நீங்க பண்ணல? உங்களுடைய ஊழல்களை நீங்க எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செஞ்ச ஆளுதானே நீங்க செஞ்சீங்க. உங்க மகன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ உங்க பேரன் செய்யறாரு. இப்படித்தானே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க எப்படி நீங்க வந்து ஊழலை பற்றி நீங்க அப்போ உங்களுடைய கொள்கை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை இது. அண்ணாவின் கொள்கை, பெரியாரின் கொள்கைன்னு சொல்லுவாங்க. சரி, அண்ணாவின் இல்ல, நீங்க அண்ணாவை விடுங்க. நீங்க எது மூலமா வந்தீங்க? திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து 1949 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையா இல்லையா? அதற்காக ஒரு மாநாடு நடத்தப்பட்டதா இல்லையா? முதல் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதா இல்லையா? ராபின்சன் பூங்கால நடத்துறீங்க. அப்போ என்ன சொன்னாங்க? எங்களுடைய நாங்கள் தாய்க்கழகம் தீக்காவிலிருந்து பிரிந்து வந்திருந்தாலும் எங்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். தலைவர்ங்கிற ஒரு பதவி இல்லைன்னு தான் சொன்னாங்க. கரெக்டா? இவ்வளவு தூரம் நடந்தது. உங்களுக்கு முன்னால் இருந்த 7 பேரை ஒண்ணுமே இல்லாம சாச்சிட்டு எங்கேயோ நின்றுட்டு இருந்த நீங்க முதல்ல வந்து நீங்க ஆட்சியை பிடிச்சி உங்க குடும்பத்துக்கு தமிழ்நாட்டை கையில கொடுத்து அதை பிரிச்சு போட்டு உங்க மகன், மருமகன், உங்க பேரன், இப்படி எல்லாருக்கும் இந்த வரைக்கும் இந்த மகள் எல்லாருக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இவர்கள் என்ன நியாயத்தை பேசுகிறார்கள்? சரி, அப்படியே நீங்க அடுத்தது வாங்க. இவருடைய கொள்கைன்னு சொல்றீங்க. திகாவுடைய கொள்கை என்ன? கடவுள் மறுப்பா, இந்து கடவுள் மறுப்பா? நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கடவுள் மறுப்பு. அவங்களால தைரியமா ஒரு இஸ்லாமியரை பார்த்து ஒரு கமெண்ட் அடிச்சிட முடியுமா? ஒரு கிறிஸ்துவரை பார்த்து ஒரு கமெண்ட் அடிக்க முடியுமா? அவருடைய கொள்கை என்ன? எந்த கொள்கையும் கிடையாது. கொள்கைன்னு சொல்லி ஒரு உருட்டை வச்சு உலகத்தை ஏமாத்திட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அவர்கள் வந்து இப்போ நீங்க வந்து உன்னுடைய கொள்கை தமிழகத்தில் இவ்வளவு வந்து அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கிறது, அடித்தட்டு மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், என்னென்னமோ ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்துல வந்து மக்கள் வந்து இந்து மக்கள் ஒன்று கூட ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றாங்க? உடனே சோழன் வந்து என்னுடைய பாட்டனார் இடத்தெல்லாம் பிடிக்கிட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் வருவார், கிளம்பி வருவார், ராஜராஜ சோழன் நீங்க பாட்டனார் இடத்த பிடிக்கிட்டார். இப்படி பொய்களை உருவாக்குவதற்கென்று இவர்கள் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய விஷயமே ஒழிய இவர்களுக்கென்று எந்த கொள்கையும் இல்லை. இன்னொன்று வந்து திராவிடம் என்பது ஒரு கொள்கைக்குரிய சித்தாந்தம் கிடையாது. திராவிடம் என்பது ஜியோகிராபிக்கல் பிளேஸ். புரியுதுங்களா? திராவிடம் என்பது அந்த காலகட்டத்தில் ஜியோகிராபிக்கல் பிளேஸ், அதாவது சவுத் இந்தியாவை திராவிட நாடுன்னு சொன்னாங்களே ஒழிய இதை அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இதே திராவிட நாடுகளில் வரக்கூடிய கர்நாடகாவுக்கு திராவிட கொள்கை இல்லையா? ஆந்திராக்கு திராவிட கொள்கை இல்லையா? வெளியே போயிட்டாங்க. திராவிடம் இல்ல, திராவிட நாடுதான் பேரே ஒழிய இவங்க வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு அதுக்கு ஏதோ ஒரு சித்தாந்தம் போலவும் அது ஒரு கருத்து போலவும் கொள்கை போலவும் கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். ஓகே மேம், இப்ப அண்மையில திருப்பரங்குன்றம் அந்த தீப விவகாரம் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விவகாரம், இதை பத்தி உங்களோட கருத்து மேம்? அதாவது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் இன்று நடப்பதாக பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது 1916 ஆரம்பிச்சிருச்சு. 1916 ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே அதனுடைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சு விட்டது. 1920 ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது அந்த இருந்த தேவஸ்தான போர்டுக்கும் தர்கா கமிட்டிக்கும் ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் இடங்கள் சரியாக வரையறுக்கப்பட்டது. இது வந்து இவர்கள் இந்த இடம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் இஸ்லாமியருக்கானது, மிச்சம் வந்து மலைக்கானது என்று சொல்லி அவர்கள் இது பண்ணுறாங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து இடம் சம்பந்தப்பட்ட வழக்கு.
ரைட்டுங்களா? இடம் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் அப்பீலுக்கு லண்டனுக்கு தான் போக முடியும், இங்கே சென்னையில் கிடையாது. அப்பீலுக்கு லண்டனுக்கு போகிறாங்க. ஸோ 1923 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பீலில் வந்து அப்பீல் டிஸ்மிஸ் ஆகுது. லண்டனில் அந்த அப்பீல் டிஸ்மிஸ் ஆகுது. வரையறுக்கப்பட்ட நிலங்கள் இவர்களுக்கு சொந்தம் என்று அப்பீல் டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது, தர்காவும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது முதல்ல எது வந்ததுன்னு பார்த்தோம்னா கோவில்கள். ஏன்னா இது வந்து இந்து சமயம் சார்ந்த ஒரு நாடு தான் இந்தியா. அதிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வந்த மதங்கள் தான் கிறித்துவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், எல்லா மதமுமாக இருக்கட்டும். இங்கேயே உருவான மதமாக இருக்கக்கூடிய புத்தரால் உருவாக்கக்கூடிய புத்த மதம் கூட இங்கே தாக்கு பிடிக்கல. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கல. இதுதான் நிஜம். இப்போ இஸ்லாமியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்கள் இதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூஃபி தான் வந்து இந்த சிக்கந்தர் பாதுஷா. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிக்கந்தர் அலாவுதீன் என்பவர் மன்னர். பேர்ல சிக்கந்தர் இருக்கிறதுனால இவங்க சொல்றாங்க. நம்ம பேசுறது என்னன்னா இது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய கேசஸ் நடந்தது. அதாவது எப்படின்னா 78ல கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 94ல் ஒரு கேஸ் வருது. 94ல் வர கேஸ்ல இதே கேள்வியை கேட்குறாங்க. கார்த்திகை தீபம் மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்படுகிறது 94ல். அப்போ நீதியரசர் கனகராஜ் என்பவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதை வந்து இப்படி ஏற்றிக்கொள்ள முடியாது, நீங்க என்ன பண்ணலாம், கொடிமரத்தை தவிர்த்து விட்டு அந்த அதாவது ஏரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நெல்லித்தோப்பு, படிக்கட்டு, இப்படி ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தர்கா சார்ந்த பகுதிகளிலிருந்து அந்த இடங்களிலிருந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த அதுக்கு திரும்ப இன்னொரு அந்த மனு தள்ளுபடிப்பட்டவனே ஒரு அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல் போகும்போது இதுல இன்னொன்று என்ன ஆகுதுன்னா 1994 என்ன பண்றாங்க, எப்படி வந்து 1920ல் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் அந்த தீர்ப்பின்படி என்ன சொல்றாங்கன்னா 50 மீட்டர் தள்ளி தர்காக்கு என்று வரையறுக்கப்பட்ட இடத்திலிருந்து 50 மீட்டர் தள்ளி நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி தேவைப்பட்டால் முறைப்படி உத்தரவு பெற்று தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் என்று இது பல்வேறு வழக்குகளை சந்தித்த ஒரு இடம் தான் திருப்பரங்குன்றமலை சிக்கந்தரமலை தர்கா. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இந்த பிரச்சனையாக நடந்து வருதுன்னு சொல்றீங்க. இத்தனை ஆண்டு காலம் அதுவும் மலை மீது உள்ள உச்சி பிள்ளையார் கோவில்கிட்ட தான் வந்து தீபம் ஏற்றிருக்காங்க. இப்ப அந்த கோவிலுக்கு அருகையில் உள்ள அந்த தீபத்தூண் சொல்றாங்க இல்லையா, அதுல ஏத்துறதுக்கான இந்த முயற்சி ஏற்படும். ஆனா அது தீபத்தூணே இல்ல, அது நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு. அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேனே தம்பி. 94ல் வழக்கு போட்டாங்க. தீபத்தூணா தீபத்தூணு வேணும்னு சொன்னாங்க. நீங்க வச்சுக்கோங்க, நம்ம சொல்றது சொல்லலன்னு இல்லை. நான் கேட்கிற டைரக்டான கேள்வி, திரும்ப நான் கேட்கிற கேள்வி, HRNC அறநிலையத்துறை என்பது யாரை பாதுகாப்பதற்காக இருக்கிறது? இந்துக்களுக்கான அந்த அமைப்புகளுக்கும் இந்துக்களை பாதுகாப்பதற்கும் இந்துக்களுடைய மரபு சார்ந்த விஷயங்களை பாதுகாப்பதற்குமான ஒரு துறையாகத்தான் இந்து அறநிலையத்துறை இருக்குது. வக்ஃப் போர்டு அது வந்து இஸ்லாமியர்களுக்கான அவர்கள் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் அவருடைய பள்ளிவாசல்கள் அந்த நிர்வாக முறைகள் சீர்கேடுகள் இல்லாமல் பராமரிப்பதற்குமான ஒரு துறையாக வக்ஃப் போர்டு என்று ஒன்று இருக்கிறது. இது அறநிலையத்துறை அமைச்சகமே இருக்கிறது. ஒரு மாநிலத்திலும் அமைச்சகம் இருக்கிறது, இங்கே அமைச்சகம் இருக்கிறது. ஒரு இந்து தன்னுடைய கோரிக்கைக்காக ஒரு நீதித்துறையை நாடி அங்கேருந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவர் வந்து ஏத்தணும்னு சொல்லி போறாரு. அப்போ கோர்ட்ல வந்து இந்த விசாரணைகள்லாம் முடிந்துதானே அவருக்கு அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு நாள் மிஞ்சி போனா 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அங்கே போய் ஏற்ற போறாங்க, வர போறாங்க. அவரும் 10 பேர் தான் போலான்னு சொன்னாரு. அந்த ஆர்டர் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்தினால நீதி அரசரையே எப்படி இவர் கேவலமா திமுகவினர் நீதி அரசரை கேவலமாக பேசுகிறார்கள். அப்பொழுது இவர்களுக்கு சாதகமாக எந்த வழக்கு வந்தாலும், எந்த வழக்கில் தீர்ப்பு வந்தாலும் அவங்க ஒத்துக்குவாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து நீதிபதியோட தீர்ப்பை வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இல்ல, நீதிபதி கொடுத்து யாரா இருந்தாலும் ஏத்துக்கணுங்க. எதுக்கு நீங்க இந்தியாவினுடைய உச்சபட்ச முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மீது குன்கா ஒரு தீர்ப்பு சொன்னார்ல, அதை அதிமுக யாரும் ஏத்துக்கல. நான் என்ன சொல்றேன், அப்பீலுக்கு போங்க, லீகலா சந்திங்க, லீகலா இருக்கிற வழக்குகளை லீகலா சந்திங்க. அவரை பற்றி வந்து எல்லாரும் நீங்க வந்து நீதியரசர் தவிர அவரை தனிப்பட்ட முறையில் அவரை தாக்குவதோ, அவரை ஒரு கட்சியினுடைய இணைத்து பேசுவதோ, இல்லை அவரை தரக்குறைவான வார்த்தைகளிலோ நீதிபரசர் வந்து சுவாமிநாதன் அவர்களை பற்றி பேசுவது என்பது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற திமுக அரசாங்கம் அரசு சட்ட விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே மேம், அங்க இருக்கிற தீபத்தூணே இல்ல, அதான் சொல்றேன், இதுக்கு முடிக்கிறேன். இந்த தீபத்தூணு இப்போ இது வந்து 94ல் வழக்கு போட்டாங்க. 98ல் என்ன சொல்லிட்டாங்க, அந்த இடங்களிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கின்ற இடத்திலிருந்து 50 மீட்டர் தள்ளி வேண்டுமானால் நீங்கள் வந்து இதை முறைப்படி உத்தரவு பெற்று ஏற்றிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமும் இந்த வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதம் ஜனவரியில் இந்த வழக்கு திரும்ப வேறு விதமாக உருவெடுத்தது. உருஸ் சந்தனக்கூடு என்ற உருஸ் நடக்கும்போது வேறு விதமாக உருவெடுத்தது. இப்போ என்ன பிரச்சனைனா, அது அளவைக்கல்லா இதுவான்னு கேட்டீங்க. அது அளவைக்கல்லோ இல்லை அது வந்து விளக்கு தூணும், அந்த விஷயத்தை விடுங்க. அரசாங்கம் அளவைக்கல்லுன்னு 1808
1809 1871 அதாவது இந்திய நில அளவைத்துறை வந்து அது அளவைக்கல் தான் அதாவது 1871 அப்புறம் இங்க வந்து மாற்றமே நடக்கல. இந்தியாவில் அளவைக்கையில் போடல, இந்தியாவில் மெஷர்மெண்ட் எடுக்கல, இந்தியாவில் எதுவுமே பண்ணலையா? ஏங்க இந்தியாவில் நில அளவைகள் எப்போ மறுசீரமைப்பு செய்யப்பட்டது? இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. புரியுதுங்களா? எது எது அரசாங்க நிலம், எது எது வக்ஃப் போர்டு நிலம், எது எது கோவில்கள் நிலம், எது எது பர்சனல் நிலம், அதுலேயும் வந்து உடனே என்ன பண்ணாங்க? இந்த இண்டிவிஜுவல் ஜமீன்தார் போன்ற முறைகளை ஒழிக்கப்பட்டது, அவரிடம் இருந்த நிலங்கள் பிடுங்கப்பட்டது. வினோபாவா வந்து பூமிதான இயக்கத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தாங்க நிலங்கள், இந்தியாவில் இருக்கிற நிலங்கள் பிரிக்கப்பட்டது. நீங்க 1800க்கு ஏன் போறீங்க? ஆக மொத்தம் நீங்க 1800க்கே போங்க. போன வாரம் நீங்க வந்து கோர்ட்ல சொல்றீங்க அது வந்து நிலவளவை கல்லுன்றீங்க. நேத்து நீங்க என்ன சொல்றீங்க? சமணர்கள் ஏற்றப்பட்ட விளக்குன்னு சொல்றீங்க. அது சமணர்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்றீங்க. அப்போ கவர்மெண்ட்டே இன்னைக்கு வந்து அரசாங்கமே தப்பா இருக்கு. இரண்டாவது, இந்துக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கம் இந்துக்களுக்காக போராடாமல் இந்துக்களுக்கு எதிராக இங்க போய் நின்று அவர் வாங்கி வந்த உத்தரவுக்கு எதிராக அவருக்கு எதிராக நீங்க போறீங்க. ஏன்னா இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணா இங்க சிறுபான்மையினர் ஓட்டு போயிரும் இல்லையா? அப்போ இது ஓட்டுக்காக பண்ணக்கூடிய அரசியல் தானே. இது ஓட்டுக்காக இல்ல நீங்களே சொல்றீங்க. ஓட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பல்வேறு விதமான வேலைகளை செய்து அதன் பழியை தூக்கி அதாவது பாஜக அதிமுக மேல போட ட்ரை பண்ணுது. இதுதான் நிஜம். இவ்வளவு சொல்றோம் நம்ம. அந்த தீபம் ஏற்ற வேணா இத்தனை, அதாவது தீபம் அங்க 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தா காமராஜர் ஆட்சி காலத்திலையும் தீபம் ஏற்றிருக்கலாம், பக்தவச்சலம் ஆட்சி காலத்திலையும் தீபம் ஏற்றிருக்கலாம், எம்ஜிஆர் கலைஞர் ஆட்சி காலத்திலையும் தீபம் ஏற்றிருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் தீபம் ஏற்றிருக்கலாம், இல்ல அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் ஆட்சி காலத்திலையும் தீபம் ஏற்றிருக்கலாம். அப்பெல்லாம் வராத அந்த தீப பிரச்சனை அடுத்த ஒரு 4 மாதத்துல தேர்தல் வரும்போது இப்ப ஏன் பாஜக தரப்பினர் இந்த தீப பிரச்சனை கொண்டு வராங்க கேள்வி முன்வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வழக்குக்கு சென்றவர் ராம ரவிக்குமார் என்பவர் பாஜக சார்ந்தவர்கள், தனிப்பட்ட கட்சி இந்து மக்கள் கட்சி நான் எது கட்சி வச்சிருக்காரு. அவரு தான் தனிப்பட்ட முறையில போனாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னுடைய ரைட்ஸை நிரூபிக்க நான் இவர் காலத்துல தான் போகணும், நான் அவர் காலத்துல தான் போகணும், எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நான் தான் சொல்லி 94 போயிருக்காங்களே, 94ல இந்து மகா சபை போயிருக்காங்களே, நாங்க அங்க விளக்கேற்றணும்னு போயிருக்காங்களே. புரியுதுங்களா? இன்னைக்கு திடீர்னு வந்து ஆரம்பிக்கல. நான் 94ல போய் நாங்கள் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆர்டர் அனுப்புறேன். 94ல இந்து பக்த ஜனசபையுடைய தலைவராக இருக்கக்கூடிய தியாகராஜன் என்பவர் வழக்கு தொடுக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கு தான் ஆர்டர் வருது. நீங்க வந்து தர்கா சம்பந்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட இடங்களை தவிர்த்து தர்காவிலிருந்து 50 மீட்டர் தள்ளி நீங்க உங்களுடைய உத்தரவை பற்றி நீங்க விளக்கு பொறுத்துக்கலாம் என்று உத்தரவு வருது. அப்போ இது இன்னைக்கு நேத்து நடந்துட்டு இருக்க பிரச்சனை இல்லை. இது என்னமோ இன்னைக்கு திடீர்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு திடீர்னு பண்ண மாதிரிலாம் பேசக்கூடாது. இது காலமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. அப்போ இதுல வந்து ராம ரவிக்குமார் வந்து நீங்க பாஜகவில் இன்னைக்கு இப்போ ஏன்னா ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை என்றால் இங்க இல்லைங்க, சிரியால ஒரு பிரச்சனைனா இங்க கூடுறாங்களா? அப்ப இந்த கேள்வியை நீங்க ஏன் கேட்கல? சிரியால ஒரு பிரச்சனை, ஒரு நிமிஷம், அதாவது ஏங்க இப்ப நான் என்ன சொல்றேங்க, அவர் வந்து அவருடைய கட்சி சார்ந்த சில கொள்கைகளை அவர் வந்து ஒரு இந்து போராளி என்ற முறையில் அவர் கட்சி சார்ந்த நான் அவர் கருத்து கூறினால் நீங்க கருத்துக்களோடு எதிர்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? கருத்துக்களோடு எதிர்கொள்ளாமல் உடனே வந்து நீதியரசர் தவறு, நீங்க கோர்ட்டுக்கு போக கூடாது. நீங்க இப்போ இவ்வளவு நாளா தர்கா கமிட்டி உள்ள வரல, நேத்து தர்கா கமிட்டி உள்ள வந்திருக்கு. இவ்வளவு நாளா நீங்கள் சொன்னீங்க நில அளவை கல்லு, நீங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொன்னீங்க, அரசு தரப்புல இருந்து நில அளவை கல்லு, நீங்க நேத்து சமணருடைய வழிபாடு தூணுன்னு சொல்றீங்க. இப்ப அந்த கன்ஃபியூஷன் இவங்களுக்கே இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அரசாங்கத்திடமே இதுக்குரிய ப்ராப்பரான பேப்பர் எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு 144 போட்டா அங்க மக்கள் கூடுவார்கள் என்று தெரிந்து அவர் ஏன் 144 போட்டாரு? இரண்டாவது டைரக்ட் கொஸ்டின், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அங்க வந்து அன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் நின்று அந்த விளக்கை ஏற்றி விட்டு போயிருந்தால் அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்திருப்பாங்கல்ல போலீஸ். இது பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் இல்ல? அப்போ இவர்கள் யாரை காப்பாற்றுவதற்காக, எதற்காக, எந்த மோட்டிவோட இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு அரசியலை, பியூரா வாக்கு அரசியலை பண்ணி பழியை தூக்கி இஸ்லாமியர்களுக்கு மீது போட்டு இஸ்லாமியர்கள் எதிர்கொள்கிறார்கள், இஸ்லாமியர் பயப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் இதை தடுக்கிறார்கள் என்ற முறையில் கொண்டு சென்று அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது போல் நடித்து இந்த வந்து பிரச்சனையை உண்டாக்கி அந்த பிரச்சனையை தூக்கி பாஜக அதிமுகவின் மீது போடுவதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்தார்கள். அது அத்தனையுமே இன்னைக்கு என்னாச்சுன்னா பேக் ஃபயர் ஆகி அவங்களுக்கே திரும்ப வந்துருச்சு. ஓகே மேம், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.